ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த கூட்டம் மக்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டம் அண்மையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் திருப்பயிர் கிராமத்தில் நடந்த பெற்றோர்களை கொண்டாடுவோம்ங்கிற தலைப்பில் தமிழக அரசின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தை தான் நாம் பார்க்குறோம். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் பெற்றோர்களை கொண்டாடுவோம், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நடந்துச்சு. இதில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பல நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கினாங்க. ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் திமுக அரசின் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை தான் வீசுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியினுடைய ஊழலில் தோல் உரிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தத்தை திமுகவுடைய திராவிட கொள்கையின் தலைவரான பெரியார் அவர்களை விமர்சித்து கடந்த ஈரோட்டு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய விமர்சனத்தை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணார். இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய எதிர்ப்புகள், இன்னொரு பக்கம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்ப்புகள். எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட, எங்கே ஒரு கூட்டம் மாநாடு நடந்தாலும் கூட இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கான தேவை என்னன்னே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் தெரியும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே மக்கள் அந்த மாநாட்டு பந்தலுக்கு கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டு பந்தல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாநாட்டு பந்தல் இடத்துக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை பேசுகின்ற கொள்கை, சீமானுடைய கொள்கை, சீமானின் பெரியார் எதிர்ப்பு கொள்கை, இது எல்லாத்தையும் உள்வாங்கிய இந்த மக்கள் ஏன் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய ஆட்சிக்கும் அதனுடைய கொள்கைக்கும் பிடி கொடுத்து இவ்வளோ தூரம் அவங்க விட்ட கட்டளைக்கு இவ்வளோ தூரம் பயணித்து வராங்கங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? 60 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியின் காலத்தில் இந்த மக்கள் ஒன்று கூடுனா அதிமுக கூட்டம் கூடுது, இல்லைன்னா டிஎம்கேவுக்கு கூடுது, சரியா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுது. இந்த நிகழ்வு கலைஞரோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சாலும் கூட நினச்சிருந்தோம். பட் ஆனால் அது தொடர்ந்ததுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அடுத்தடுத்து தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளெல்லாம் பெற்று இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தூக்கி நிறுத்துகின்ற ஒரு தூணாக அவர் இன்றைக்கி காணப்படுறார். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வரவேற்பு, எவ்வளோ பாருங்கள், எத்தனை பேர் கூட்டம் கூடியிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய நிகழ்வுன்னு பாருங்கள். அதெல்லாம் ஏன் இது நடக்குது? அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி திராவிட மாடலை நீங்கள் ஒழிக்க முடியும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இருக்கின்ற கட்சிகளும் சரி மக்களும் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இது என்ன காரணமாக இருக்க முடியும்னா, என்னுடைய பார்வையில் நான் யோசித்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டதுங்கிறது தான் நாம் இதில் புரிஞ்சுக்கணும். கொள்கை தான் இங்கே முக்கியம். திராவிட முன்னேற்ற பல முரண்பாடுகள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை விமர்சனம் செய்வாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், திரும்ப திமுகவை அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுகவை அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் மக்கள் திராவிட கழகத்துக்கு, இருபெரும் திராவிட கழகங்களுக்கு ஆதரவுங்கிறது என்றைக்குமே தமிழகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதன் மத்தியில் அண்ணாமலையின் அரசியல், சீமான் அவர்களின் அரசியல் எப்படி எடுபடும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும், சரியா. மக்கள் எவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று சக்தியாக அதிமுகவை தான் சிந்திப்பாங்க. அது காரணம் என்னங்கிறது நம்ம யோசிக்கணும். இது காரணம் என்னென்னா, திராவிட இயக்கங்கள் தன்னுடைய கொள்கையில் அரசியலை அமைத்திருந்தாலும் அவர்கள் அடிமட்ட கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. இதை மற்ற இயக்கங்கள் செய்யலை, அதுதான் உண்மை. இப்போ அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும், இது 2 இயக்கங்களுமே கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொடுக்குறாங்க, சரியா. இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்பாளர்கள் செயல்படுகின்ற செயல்பாட்டினால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்களால கூட்ட முடியுது, சரிங்க. கிட்டத்தட்ட
இதனுடைய இந்த கூட்டத்தினுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பெற்றோர்களை கொண்டாடுவோங்கிற தலைப்பில் நடந்துச்சு. இது வந்து 7வது மண்டல மாநாடு. 7வது மண்டல மாநாடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் திருப்பையில் தான் இது நடந்தது. இது சரிங்களா? அப்போ இந்த பல மண்டலங்களாக பிரித்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நடத்தும்போது இது மண்டல மாநாடு இருந்தால் கூட ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மாநாடு மாதிரி தெரிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம், பாருங்கள் எவ்வளோ நெரிசல். இதில் இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அடுத்த 60 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 60 ஆண்டு காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் அமையும் தான் மனசில் தோணுதுங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். காலையிலேருந்து சிஎம் வரவரையிலையும் அவங்க காத்திருந்து வெயிட் பண்ணி இங்கே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்கள் தான் ஏராளம். இங்கே பாருங்கள், இதில் முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் பல நடந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அவங்க கண்காட்சி வச்சுருந்தாங்க. இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்வித்துறையினுடைய மாணவர்கள் வந்து அவர்கள் செஞ்ச அந்த பொருட்கள் அனைத்துமே இங்கே பொருட்காட்சிகளாக காட்சியத்தில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது இல்லாமல் இந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் நிதி கொடை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வச்சுருந்தாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், சரியா, கடலூர் மாவட்டம், இப்படி ஒவ்வொரு மாவட்டம் வயசாக ஒவ்வொருத்தரும் அந்த அவர்களுடைய மாணவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு கண்காட்சியாக அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க என்னென்ன மாணவர்கள் செஞ்சு காட்டினாங்க அப்படிங்கிறத கண்காட்சியாக வச்சுருந்தாங்க. இதில் நிதி கொடுத்தவங்களாம் யாருங்கிறத இது பண்ணியிருந்தாங்க, அதாவது பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் பேர் யார் நிதி கொடுத்தாங்க, கல்வி வளர்ச்சிக்காக, பள்ளிக்கூடம் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு நிறைய பேர் நிலம் கொடுத்துருக்காங்க, தொகை பணமாக கொடுத்துருக்காங்க, பொருட்களாக கொடுத்துருக்காங்க, சேரு, பெஞ்சு அப்படின்னு நிறைய திங்ஸுங்களை எடுத்து கொடுத்தவங்களோட லிஸ்ட்டை பட்டியல் போட்டு காட்டியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாமே இதுவரையிலையும் எந்த ஒரு ஆட்சி காலத்துலேயும் நடக்கலை. பட் ஆனால் இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியில் மாணவர்களை ஊக்கப்படுத்தவும், பள்ளிகளை வளர்ச்சி அடை செய்யவும், இந்த மாதிரி பல தன்னார்வலர்களிடமிருந்து தொழிலதிபர்களிருந்து பல நிதிகளை பெற்றிருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும். நிதிகளை பெற்று அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், 168,91,10,373 ரூபா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் இந்த பள்ளிகளுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற ஒரு விஷயமா அந்த மாநாட்டில் இருந்துச்சு. அதேமாரி ஒவ்வொரு மாவட்டமும் தன்னுடைய எவ்வளோ நாங்கள் நிதி பெற்றோம், யார்கிட்டருந்து நிதி பெற்றோம் அப்படிங்கிற, என்னென்ன நிதி பெற்றோம், நிதியாக நாங்கள் என்னென்னலாம் பெற்றோம் அப்படிங்கிறத அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குற சமூக ஆர்வலர்களுக்கும் அங்கே போன பெற்றோர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்ததுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாநாட்டினுடைய அனுபவம், அந்த கூட்டத்தினுடைய அனுபவம், பெற்றோர்களை கொண்டாடுவோங்கிற அந்த தலைப்பில் நடந்த அந்த கூட்டத்தின் அனுபவம் வந்து போன சமூக ஆர்வலர்களுக்கும், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மற்ற அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தளவு வந்து ஒரு அரசு பள்ளிக்கு இத்தனை பேர்லாம் கொடுத்துருக்காங்களே. நான் பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் மதிப்பில் தன்னுடைய சொந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ பேர் கல்விக்காக செலவு செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் முன் வராங்க, தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டினாங்க பற்றியா. அதுக்காக இந்த ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பாருங்கள், இது எல்லாம் மாணவர்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்திருக்கு. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக பெரம்பலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், இப்படி இந்த 7வது மண்டலத்தில் உள்ள மாவட்டங்கள் இதை சுற்றி கடலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள அண்டை மாவட்டங்கள் எல்லாமே இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டாங்க.
அந்த கண்காட்சியில் இந்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரும் இதை கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கு யாரும் வராமல் புறக்கணிச்சிருக்கலாம். ஆனாலும் சரியான முறையில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கல்வி மேலேயும் இந்த திராவிட ஆட்சி மேலேயும் இந்த மக்களுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரிங்களா? இது எல்லாமே கண்காட்சி தாங்க, பாருங்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அண்மை காலகட்டமாக பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு கல்வியும் பொருளாதாரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பெரியாருடைய சித்தாந்தம், பெரியாருடைய கொள்கையில் கட்டப்பட்ட அரசியல் இயக்கம். திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும், இந்த இருபெரும் இயக்கங்களும் தமிழகத்தில் இல்லாமல் இருந்துவிட்டால் இங்கே பெரியாரியம் வீழ்த்தப்படும், சனாதனத்தின் கை மேலோங்கும். பெரியாரியம் வீழ்த்தப்பட்டால் இன்றைய 60 ஆண்டு கால திராவிட இயக்கங்களின் ஆட்சி காலத்தில் வட இந்தியர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து பிழைப்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சனாதனம் இம்மண்ணில் வேரூன்றினால் தமிழர்களாகிய நாம் வட இந்தியாவை நோக்கி பிழைப்பை தேடி செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்பதை புறா வாய்ஸ் எச்சரிக்கையாக சொல்லி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.